திமுக நிர்வாகியை வீடு தேடி மிரட்டல் விட்ட தவைக்காவினர். பல்லடம் போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணம்பேட்டை என்ற பகுதியில் வசிக்கும் திமுகவை சேர்ந்த நிர்வாகியான பாலகிருஷ்ணன் என்பவர் கடன் பெற்றுவிட்டு திரும்பி செலுத்தாமல் நீதிமன்ற நடவடிக்கையை கைவிட்டதாகவும் தாங்களே கட்டு பஞ்சாயத்து பேசிக் கொள்கிறோம் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் அரங்கேறியது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளுடன் பல்லடம் போலீசார் புகார் அளிக்கப்பட்டு தற்போது போலீசார் 2 வாகனங்களை பறிமுதல் செய்து அப்பகுதியை சேர்ந்த செயலாளர் கந்தசாமி மற்றும் உமா என்பவரின் மகன் பிரவீன் மற்றும் தட்சிணாமூர்த்தி மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் என 10க்கும் மேற்பட்டோரை தற்போது தேடி வருகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு அப்பகுதியை சேர்ந்த தீபா என்பவருக்கு சொந்தமான 8 சென்ட் நிலத்தை அதன் ஆவணத்தை அடமான கடனாக 10 லட்சத்தை பாலகிருஷ்ணன் கொடுத்ததாகவும் அது தொடர்பாக தீபாவிடம் இருந்து பணம் கிடைக்கப் பெறாமல் நீதிமன்றத்தை பாலகிருஷ்ணன் நாடி தற்போது ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதனால் நீதிமன்ற நடவடிக்கையை கைவிட்டு தங்களின் பஞ்சாயத்திற்கு இணங்க வேண்டும் என்று கூறிய இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் பாலகிருஷ்ணன் தரப்பில் தெரிவிக்கின்றனர். இப்பகுதியில் திமுகவினரை தவைக்காவினர் மிரட்டி வருவது என்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. நீ எந்த ஊர் பண்ணி என்ன நான் வரேன். 7 மணிக்கு வர நினைக்கிறோம். ஆம்பளை நில்லுங்கப்பா. 10 பேர் நான் நினைக்கிறேன். எதுக்குப்பா வரேன்? ஊரது ஓட்டுக்காதுப்பா வர நீ ஓட்டுக்காது வர நீ வண்டியை